கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எப்ப போவார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பாருங்க, அவர் போகிறவர். போவார், போயிட்டே இருக்கார், இனிமே வருவார், அப்படி கிடையாது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எப்ப போகிறவர்? போகிறவர். அந்த வார்த்தையுடைய நல்ல அந்த அர்த்தத்தை யோசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் விசுவாசிக்காமல் அவர் எனக்கு முன்பாக போகிறவர் அல்ல. அப்பனா அந்த ரட்சிப்புன்றது ஒரு வசனத்தை கீழ்ப்படுகிற ரட்சிப்பு தான். மேல ஒரு ஆத்மா ரட்சிப்புன்றது அவ்வளவு கஷ்டம், ஒரு கடினம். ஒரு 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 ஆத்மா ஒரு வசனத்தை கீழ்ப்படுகிறது பாடு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமானது. அதுதான் இடுக்கமான வழி, அது நேரம், அது ரொம்ப இடுக்கமா இருக்கு அப்படிமா. என்ன இடுக்கனா, செய்யணும்னு நினைப்போம், செய்ய மாட்டோம். செய்யணும் தோணும், செய்ய முடியாது. செய்யணும் தோணும், ஆனா செய்யறதுக்கு வழி இருக்காது. செய்யணும் தோணும், கையில காசு இருக்கும், ஆனா அதை விட இதுதான் பெட்டரா தெரியும். இப்படிதான் நம்மள வஞ்சிக்கிறதுக்கு இந்த உலகம் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை முதலாவதாக, எஸ் ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஒரே ஒரு வசனத்துக்காக உம்மை கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறவரை தடை பண்ணாம போறதுக்காக வழி இது. என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எப்ப போவார்? வாசித்து நான் ஒரு கிரியை காண்பிக்கும் பொழுது அவர் எனக்கு முன்பாக போகிறவர். இல்லைன்னா எப்படி போவார்? அவர் போக மாட்டார். வேணா மார்க்ல ஒரு அதிகாரம் இருக்கு. அவர் சொந்த ஊருக்கு வருகிறார், அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சு. ஆனா அவர் ரொம்ப மன துக்கத்தோடு வெளியே போறார், அவர் ஊரை விட்டு போறார். ஏன்னா அங்க யாருமே அவரை விசுவாசிக்கலையா. ஏன் அதிசயம் செய்யலைன்னா, உலகம் கொள்ளாத அளவுக்கு அவர் அதிசயம் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா அவர் சொந்த ஊர்ல அவர் அதிசயம் செய்யாத காரணம் ஏன்னா, அவன் தச்சனுடைய பிள்ளையாயிற்றே, அவன் தகப்பன் யாருன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் வீணான சம்பாஷணை இருந்தனால, அந்த மாதிரி பேச்சு இருந்தனால யாருமே அவரை வெளியரங்கமா பார்த்தாங்க வழிய தேவனுடைய குமாரன் என்று பார்க்க கூடாமல் போனது. அதனால அதிசயம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. யார் பெற்றுக்கொள்ளவில்லை? குணப்பட வேண்டும், நான் சுகமாக வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய ஆத்துமாக்கள் நினைக்க கூடாமல் போயிற்று. ஏன்னா அங்க விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் மற்ற விதமாக அவர்கள் பார்த்ததுனால. சோ யார் அங்க கலங்கினாங்க? கர்த்தர் தான் கலங்கி போனார். ஆனா விசுவாசம் இல்லாதவங்க அங்க கலங்கி போல. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இன்னைக்கும் அப்படிதான் சபையில உட்கார்ற அநேக ஆத்துமாக்கள் நம்ம அதிசயம் காணாதது காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள அவர் போகிறவர், கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர் என்று எண்ணம் இல்லாததுனாலே அவர் உன்னோடு கூட இருப்பார். திருப்பி அடுத்தது பாருங்க, அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அப்போ அந்த ஒரு கலக்கம் இருக்கிறது. நாம் எங்க ஏன் கலக்கம் இருக்கிறது? சரி, நம்ம டிராவல்ல ஒரு கலக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவின் வாழ்விலே ஒரு கலக்கம் இருக்கிறது, ஒரு தடை வருகிறது. அதல்ல அல்லது நமக்கு உண்டாக்குகிற காரியங்கள், நம்ம வாழ்விலே வருகிற நெருக்கங்கள் என்ன தோணுதுன்னா, நம்ம இல்ல கர்த்தர் என்ன எனக்கு அந்த போராட்டம் இருந்தது. நேற்று முழுக்க நான் 10 மேலதான் நான் வசனத்தை எழுத எனக்கு முன்பாக தானே போகிறார். ஆனா எனக்கு ஏன் இந்த கலக்கம், எனக்கு ஏன் இந்த சஞ்சலம், எனக்கு இந்த வேதனை, எனக்கு ஏன் மீண்டும் 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 அவரை பற்றி கொண்டு இருந்தும் அந்த திருப்பி திருப்பி அசைக்கப்படுகிற அளவுக்கு ஏன் அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஒன்றே ஒன்றுதான், நான் பதறி பேசுகிறோம் அல்லது உடனே ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே நான் பலமாய் நிற்க
அல்லது கர்த்தர் எனக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் என் வாழ்வாதாரம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் காணும்படிக்கு அல்லது தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு என் ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறி நான் ஜெயம் கொள்ளும்படிக்கு என் மேல் வைத்திருக்கிற சமாதானம் சந்தோஷம் நான் சுதந்திரிக்கும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 31:12. புருஷர்களும் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. அப்பனா பாருங்க, அங்க வேதம் சொல்கிறது, நான் குடும்பமாய் மாத்திரம் அல்ல, நம் குடும்பமாய் வீட்டுக்குள் இருந்து செய்கிற காரியங்கள் அந்நியர்கள் வெளியே இருந்து கேட்கிறவர்கள் கூட ரட்சிக்கும்படியான ஒரு வாழ்வாதாரம் தான் நாம் வாழ வேண்டும். புரியுதுங்களா? We forget that many times. When we lift our voice, we forget it. அப்போ பிள்ளை எல்லா வாசலில் இருக்கும் அந்நியன் கூட ரட்சிக்கும்படியான கிரியை எப்பொழுது வருகிறது என்றால் இந்த நியாயப்பிரமாணின் வார்த்தைகளை பயந்து நடக்கும்படிக்கு. அப்போ பயந்து என்ற வார்த்தை என்ன என்றால் அவரை பயந்து. ஏன் பயப்படணும்? அது அப்புறமா வச்சுப்போம். வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. அப்போ நான் ஒன்றை வாசித்தேன், 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் உண்டு. The laws. எத்தனை? 613 laws are there. அப்போ இந்த 613 சட்டங்களையும் நாம் கீழ்ப்படிந்து ஞாபகத்தில் வைத்து கீழ்ப்படிந்து வருகிறது மிக கடினமான ஒரு காரியம். எப்படி? ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம். நீங்க 10 கட்டளையும் கூட நீங்க 10 கட்டளை டக்கு டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நேர்த்தியா பாருங்க, பைபிளை திருப்ப வேண்டியிருக்கு. சோ அப்போ நமக்கு அந்த 10 கட்டளையே தெரியல. அப்ப 613 கட்டளை எங்க தெரியும்? சோ நம்ம அங்க மீறுகிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வேற கொடுத்துட்டு போனார். நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். ஆனா அது அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சிஷ்யர்கள் கை கழுவலன்னு பரிசேயர்கள் ஏதோ ஒன்று சொன்ன போது, இல்லையே அப்படி வேண்டாம், நீ கை கழுவாமே சாப்பிடலான்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்றார். ஆனால் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்யவே வந்தேன். அப்போ நியாயப்பிரமாணத்துல சும்மா வாசித்தாலே ஒரு 613 சட்டங்கள் இருக்கு. இது எப்படி ஞாபகம் வைத்து நம்ம கீழ்ப்படியது? சோ மத்தேயு 22வது அதிகாரம் 34வது வசனம். அவர் சதிசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களின் நியாயாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ இந்த இடத்துல ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன், அதாவது அந்த பரிசேயர்கள் நியாய சாஸ்திரிகள் எல்லாம் இந்த எல்லா கட்டளையும் நாங்க கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற ஒரு பெருமையில வாழற காலம் அது. அப்போ ஆனா அவங்க வாழல. ஏன்னா அதுதான் இயேசுவானவர் அங்கே சுட்டி காட்டுகிற காரியமே. அவங்க அப்படி நடக்கல அப்படின்றதுதான் அவர் சொல்லி ஆவியிலே பலப்பட வேண்டும்ன்றதை அவர் கற்றுத் தருகிறார். அப்போ அவர் கற்று தரும்பொழுது அவர் ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறார், அது எல்லாவற்றிலிருந்து எது பிரதானமான ஒரு என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அப்படி என்றால் என்ன? அப்படின்னா பாருங்க, இந்த 613 கட்டளைகளும் எதை சார்ந்து இருக்குதுன்னு பாத்தீங்களா? படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு வசனமே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பொய் சொல்லாதிருப்பாயாக,
களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் மனைவியை இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தேவனாய கர்த்தரே அன்றி வேற ஒருவரும் இல்லை அப்படின்னு. அப்ப உன் தாய் தகப்பனை கனம் செய்வாயாக. இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. அப்படி என்றால் நான் எனக்குரியதை நான் பெற்றுக் கொள்வேன் என்று நான் என் மேல் ஒரு நம்பிக்கை, என் தேவன் அதை எனக்கு செய்து தருவான், நான் I will reach that place அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தால் I will never look into other things. நான் பிறருடைய பொருளை பார்ப்பதற்கோ அதை குறித்து எண்ணுவதற்கோ எனக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கும், எனக்கு இச்சை இராது. ஹல்லேலூயா. என் மனைவி கனம் தரும் ராட்சை செடி என்று நான் நினைவு கொள்ளுவேன், அவளை நான் நன்றாக நடத்துவேன் என்றால் நான் பிறர் மனைவி மேல் இச்சையாகிறேன். ஹல்லேலூயா. என்னிடம் உள்ள பொருளில் நான் மிகுதியாய் மிக சந்தோஷமாக காணப்படுகிறேன், என் பொருள் எனக்கு போரும், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்றால் களவு செய்யாதிருப்பாயாக. இதற்கு எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் அன்பை சார்ந்து இருக்கிறது. எந்த அன்பு? நான் என்னை நேசிப்பது போல என் அயலானை நேசிக்கும். இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்றால் தங்களை தாங்கள் மட்டுமல்ல பிறரை, அதாவது தங்களை மாத்திரம்தான் அவர்கள் எண்ணுகிறார்கள். என் தேவ ஜனமே, நம்மளை கர்த்தர் அப்படி அழைக்கவில்லை. பிறரை அன்பு செலுத்தும்படிக்கு அழைத்து சொல்றார். அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது பிரமாணங்களை எப்படி கைக்கொள்வோம் என்றால், நியாய பிரமாணத்தை எப்படி கைக்கொள்வோம் என்றால், நம்மளை நாம் நேசித்து இருக்கும் பொழுது ஆவியானவர் கற்றுத்தந்த யாவையும் உணர்த்தி, அவர் கண்டித்து உணர்த்தி நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. நம்ம கண்ணு சூழ்நிலையும் தேவையும் பார்த்து 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 நம்ம எப்ப பார்த்தாலும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டார்கெட் பண்றதுனாலதான் யூ ஆர் டயர்ட். விடுங்களேன், விட்டு பாருங்களேன், நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது 31:8, அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பயந்து அப்படின்னு சொல்லும்போது எதை குறித்து நான் பயப்பட வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க. பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா எதை குறித்து பய வேண்டும்? பயந்து என்பது நீதிமொழிகள் 8:13. பயந்து என்ற அது மட்டுமல்ல, நான் சொல்ல போற 8:13 மட்டுமல்ல, பயப்படுகிறது என்பதுன்னா இதுதான். பயப்படுகிறது 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எஸ். அடுத்தது, பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அன்பாய் இருக்க வேண்டும். பாருங்க, இது ஒன்று லிங்கா இருக்கிறது. அன்பாய் நான் இருக்க வேண்டும் என்றால் என் இருதயம் என்னை நான் நேசிக்க வேண்டும் என்றால், என் இருதயம் பிறரை நேசிக்க வேண்டும் என்றால், நான் எல்லா தீமையும், அது மற்றவர்களுக்கு தீமையா இருக்கிறது, அது எனக்கு தீங்கு விளைவிக்கிறது என்ற எண்ணம் எனக்கு இருப்பின் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள தீமைகள், அதாவது நான் செய்கிற செயலானது பிறரை வேதனைப்படுத்தும், பிறரை துக்கப்படுத்தும், பிறருடைய வாழ்வாதாரை கெடுக்கும், பிறருடைய பெயரை கெடுக்கும், அவர்களுடைய நன்மைகளை கெடுக்கும், அவர்களுடைய வாழ்வின் ஸ்டைலை கெடுக்கும். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். புரிஞ்சுதுங்களா? தீமை விட்டு விலகுவது என்றால் என்னை தீங்குபடுத்துறது, என்னை தீட்டுப்படுத்துகிறது, என்னுடைய அன்பை கெடுப்பது, என்னுடைய வாழ்வாதாரம். இப்படி முதல்ல சிந்திச்சுட்டு இப்படி சிந்திச்சீங்கன்னா மற்றவங்களையும் துக்கப்படுத்த மாட்டோம், மற்றவங்களையும் வேதனைப்படுத்த மாட்டோம், மற்றவங்களுடைய வாழ்வாதாரையும் கெடுக்க மாட்டோம். நாம் செய்கிற எந்த செயலும் பிறரை துக்கப்படுத்தக்கூடாது, எந்த காரியமும். அப்போ அந்த தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப இந்த தீமையில முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். பாருங்க, இந்த தீமை அப்படின்றது இதை சார்ந்துதான் இருக்கு. பாருங்க, பெருமையா இருக்கிறவங்க நிறைய
பேசுவாங்க. அகந்தியா நான் எல்லாமே I have done it, I have finished it, I am in a very good condition, my life is settled அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அகந்தை வந்துடும். அங்க வந்து திருப்பியும் வாயில நிறைய தப்பு. தீய வழிகள் நான் சொன்னேன், ஒரு டார்கெட் பண்ணி எனக்கு நான் மட்டும் லாபம் பார்க்கறது, புரட்டு வாய், அதற்காக எது வேணாலும் பேசுவது. சோ இதை சார்ந்துதான் இந்த தீய வழி இருக்கிறது. எந்த தீய வழி இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படாத ஒரு பயம் இல்லாத தீய வழி எதை சார்ந்து இருக்கிறது என்றால், பெருமையாக இருப்பது, அகந்தியாய் இருப்பது, தீய வழியையும் புரட்டுவா நாவையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிற இந்த 4 காரியத்தின் மேல் தான் இருக்கிறது. இதை சார்ந்துதான் அந்த தீய வழிகள் இருக்கிறது. சோ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் நாம் எல்லா பிரமாணத்தையும் கை கொள்ள முடியும். அப்போ எல்லா சட்டங்களையும் கை கொள்ள வேண்டும் என்றால் சட்டங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. அன்பு ஒன்றுதான் அந்த சட்டங்களை நிறைவேற்ற வைக்கும். அல்லேலூயா. ஏவுதலினாலே, பரிசுத்த ஆவியின் வேண்டுதலினாலே அவர் நமக்கு கற்றுத் தருவார். இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே, இதை செய் என்று ஆவியானவருடைய துணையோடு அந்த கட்டளைகள் இருதயத்தில் இருக்கிறது. அது தீய வழி, இது நல்ல வழி, இது தீய வழி, இது நல்ல வழின்னு அது கத்து தந்துகிட்டே இருக்கும். நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சோ அந்த 613 கட்டளைகளையும் நான் படிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா 613 கட்டளைகள் நம்ம நேரம் இருக்கும். ஒன்னொன்னு விவரமா சொல்லியிருக்கு. ஆனா அது எல்லாமே ஆக்சுவலா நம்ம இருதயத்துல இருக்கு, உலகத்துல இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். சோ ஆனா நம்ம இந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஏனால் அவர் நமக்கு முன்பாய் செல்லுகிறவர். எப்ப செல்லுகிறார்? நான் நியாய பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது, என் குடும்பம் நடக்கும் பொழுது, என் அயலான் நடக்கும் போது, அதை கேட்டு அவனும் செய்ய உத்திக்கும் போது அவர் எனக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி நாம் அன்புள்ளவர்களாய் இருந்து ஒரு வெற்றியை காண வேண்டும். நாம் 28வது அதிகாரம் 1, அதாவது என்னென்ன ஆசீர்வாதம். அப்பனா அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினாலே என்ன வரும்? ஞானம் வரும். ஞானம் வர்றதுனால எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமா இருப்போம். திட நம்பிக்கையோட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த மனத்திடன் அல்லது அந்த வழிகளை நாம் கற்றுக்கொள்ளும். அப்போ உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். அது ஒன்னே போறோம். அதுக்கு கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாத்திலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய, பாருங்க அவர் முதல்ல சொன்னது அவர் முன்பாக போகிறவர் என்று சொன்னால், எப்படி முன்பாக போகிறார்? நீ கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம். அவர் உன்னை வழி நடத்துகிறார். அவர் உன் வாழ்வில் அவர் பேச சொல்லி அழைத்திருக்கார். நீங்க என்ன கர்த்தர் பேச சொல்லி அழைத்திருக்கிறார் என்று விசுவாசித்தாலே ரொம்ப சிம்பிளா அப்படியே விடுங்க வாழ்க்கையை. அவர் பாட்டுக்கு உங்களை அழகா வழி நடத்துவார். உங்க திட்டங்களையும் உங்கள் யோசனைகளையும் அவரிடத்தில் ஜெபத்திலே சொல்லுங்கள், ஜெபத்திலே வையுங்கள். அதுக்கு ஒரு 2 வாட்டி ஜெபம் பண்ணுங்க, 3 வாட்டி ஜெபம் பண்ணுங்க. You can see ஆண்டவர் உங்களை வழி நடத்துறதை நீங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற. அப்போ கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்றார். இந்த பயப்படுவதற்கு என்ன காரியம் வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். எப்படி அன்பு வேண்டும்? அவரை முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் நான் தேவனை விசுவாசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். நான் அப்படியான அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் அன்பாய் வைத்தால் நான் என் அயலானையும் அன்பாய் வைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நான் என் அயலானையும் அன்பாய் வைத்தால் எனக்குள்ளே தீங்கு காணாது, எனக்குள்ளே அகந்தை இராது, எனக்குள்ளே புரட்டு நாவு இருக்காது, எனக்குள்ளே பொய் இருக்காது, எனக்குள்ளே பெருமை இருக்காது. நான் எல்லா தீய வழியையும் விட்டு விலகுவேன். அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. அவர் எனக்கு முன்பாக இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நானாவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நமக்கு முன்பாக எப்பவும் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன என்றால், அப்படி நீ இருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான தேசத்திலே நீ கொண்டு செல்லப்படுவாய். அப்படின்னும் போது அந்த கொண்டு செல்லப்படுகிற அந்த தேசத்திலே நாம் எப்படி காண்போம்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம்
செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். இது ஒன்னே போரும் பாருங்க, மேன்மையாய் வைப்பார் அப்படின்னா பினான்சியலி, ஹெல்த் வைஸ், வெல்த் வைஸ், சில்ட்ரன் வைஸ் எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. எல்லாவற்றிலும் அவனை மேன்மையா வைப்பார். இதற்கு வேண்டியது கர்த்தரை மாத்திரம் நான் பார்க்க வேண்டும், கர்த்தரை மாத்திரம் நான் சேவிக்க வேண்டும், அவரை மாத்திரம் நான் அன்பு செலுத்த வேண்டும், அந்த அன்பிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும். See, he should be in your heart. அவர் உங்க ஆத்மால இருந்தா போதும். நீங்க ஆண்டவரை நேசிச்சா மட்டும் போதும். அதாவது அவரை நேசிக்கிறதுனா ஐயோ அவருக்கு இது பிடிக்குமா, இன்னொரு கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம செய்யறது ஐயோ கர்த்தருக்கு இது பிரியமா கேட்டு பாருங்க. அவரே தெளிவே கொடுப்பாரு. இதை செய்ய தெளிவா இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன், தெளிவா இல்லைன்னா டைம் எடுப்பேன். இல்ல நோ லீடிங். அந்த இடத்துல ஆண்டவர் லீட் பண்ணல. நீங்க அதுவே விட்டு கொடுத்துட்டே வாருங்க. ஆண்டவர் கரெக்டான நேரத்துல அவர் நீங்க விரும்பினதை காட்டிலும் அவர் உங்களை மேன்மையாதே. அல்லேலூயா. என் தேவ ஜனமே, இன்றைய நாளில் உங்களுக்கு நான் சொல்வது நம்மளுடைய வாக்குத்தத்தமானது 31:8. அவர் உங்களுக்கு முன்பாய் செல்லுகிறவர், போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். எதற்கென்றால் அந்த மேன்மையாய் இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு அவர் நம்மளை கொண்டு செல்கிறார். ஒன்றே ஒன்று, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடும் அவரை அன்பு செலுத்துங்கள். உங்கள் மேல் அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். எல்லாவித ஆசீர்வாதங்களும் உங்களை சூழ்ந்திருக்கும். அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பேப்பர் ஆசீர்வாதம்.